அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்து. என்னுடைய ரெசிபி இன்றைக்கி இறைச்சி முள்ளை அவிச்சு அதில் வெஜிடபிள் போட்டு ஒரு அரபி ஃபுட்டு. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிடலாம். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் உள்ள நம்ம எல்லாருமே சாப்பிடலாம். அதுக்கு வெண்டைக்காவும் ஒரு குழம்பு வச்சுருக்கிறேன். தேவையான பொருட்கள் இங்கே பாருங்கள். கப்ஸுக்கு 3 கலர் வச்சுருக்கிறேன். நீங்கள் 3 கலர் தான் போடணும்னு அவசியம் இல்லை, ஒரு கலர் கூட போடலாம். கேபேஜ் 2 கலர்லேயும் நான் வச்சுருக்கிறேன். அது அரைஞ்சி எடுத்திருக்கிறேன். இங்கே பாருங்கள், இதே கலரில் அதிலே தான் எல்லாத்தையும் வெட்டி போட்டிருக்கிறேன். இஞ்சி பூண்டு குத்துன மாதிரி நம்ம எடுக்கணும் அதனால் நான் மிஷினில் அடித்து எடுத்திருக்கிறேன். அரிசி உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நான் 3/4 கிலோ அரிசி எடுத்திருக்கிறேன். இதில் அரிஞ்சு போட்டு வெஜிடபிளை நல்லா கழுவி எடுக்கணும். அதில் ஒரு வாசனை உண்டு வரும். இல்லாட்டி அரிசியை நல்லா 1 மணி நேரத்துக்கு மேலே நான் ஊற வச்சுட்டேன். எண்ணெய் நிறைய ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றிக்கொள்ளுங்க. ஏன்னா இறைச்சியில் ஆல்ரெடி எண்ணெய் இருக்குது, நம்ம அவிச்ச மாதிரிக்கு அது இறைச்சியில் கொழுப்பு தன்மையில் இருக்கிறதுனால அதில் இருக்கிறது எண்ணெய் தன்மை. நிறைய எண்ணெய் நம்மளோட ஹெல்த்துக்கு நல்லமில்லை, அதனால் நான் குறைஞ்சா போட்டிக்கிறேன். பச்சை மிளகாய் போட்டு 2 வதப்பிட்டு போட்டு இஞ்சி பூண்டில் அரைவாசி நான் போடுறேன். இடித்து வச்சுருந்ததில் ஒரு 2 டேபிள் கரண்டி மட்டுக்கு நான் போட்டிக்கிறேன். இஞ்சி பூண்டு மிளகாய் பொடி, நச்சீரகம், பெருஞ்சீரகம், மிளகு பொடி, மஞ்சள், தக்காளி, இது மல்லித்தூள் நான் போட மாட்டேன். மல்லித்தூள் போட்டால் அதில் வாசனை வேறு மாதிரி மாறிடும். நான் இப்போ ஊற்றின தண்ணி உப்பு தண்ணி. நான் உப்பை எப்போயுமே நான் கலக்கி தான் எடுப்பேன். சில உப்பில் மண் இருக்கும், கிட்னி ஸ்டோன் வந்துடும். அதனால் நான் உப்பு தண்ணி தான் யூஸ் பண்ணுவேன். தக்காளியை வேக விட்டு போட்டு அதில் தோலை எல்லாம் கலட்டி எடுத்துருவேன். தெரியும் தானே, இப்போ மாதிரிக்கு தக்காளி எல்லாம் ஸ்ப்ரே அடித்து வாரது. அதனால் நான் தக்காளியோட தோலெல்லாம் கலட்டி எடுத்துருவேன். தக்காளியை நல்லா கரைச்சி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் வேக வைங்க. அந்த மசாலோட பச்சை வாசனை போக வரைக்கும் நம்ம வேக விடணும். அது ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம வெண்டைக்காய் கறி, அதுக்கு கறி ஊற்றி சாப்பிடணும் தானே, அதுக்கு நம்ம தக்காளி வெட்டிட்டிக்கிறேன். எல்லா தக்காளி இதே மாதிரி வெட்டி போட்டுடணும். பாருங்க, மசாலா வாசனையெல்லாம் போய் சூப்பராக எண்ணெய் எல்லாம் வந்திருக்குது. ஏலக்காய், கருவேப்பிலை, கிராம்பு, ஸ்டார் எல்லாம் போட்டு ஒரு வதப்பிட்டு கொதிக்கிற தண்ணியும் ஊற்றலாம், பச்சை தண்ணியும் ஊற்றலாம். நான் கொதிக்கிற தண்ணி ஊற்றுறேன். தண்ணி இறைச்சி முள் வேகிற வரைக்கும் நல்லா தண்ணி ஊற்றி வேக வைங்க. ஏண்டா நம்ம அரிசி போட்டது பிறகு வேறு இன்னொரு தண்ணி ஊற்றக்கூடாது. அப்படி நம்ம தண்ணி ஊற்றுறோம்னு சொன்னால் அதில் தண்ணி ருசி தான் வரும். இது வெண்டைக்காய் கறிக்கு இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருந்தது. சாடையை கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றிட்டு அதில் 2 விதப்பிட்டு அரைச்சி வச்ச தக்காளியை இதில் ஊற்றிட்டு மிளகுத்தூள், மஞ்சத்தூள் இது 2 மட்டும்தான் இதுக்கு போடணும், வேறு எதுவும் போடக்கூடாது. டொமாட்டோ பேஸ்ட் 2 டேபிள் கரண்டி அளவுக்கு போட்டிக்கிறேன். டொமாட்டோ பேஸ்ட் நிறைய போட்டாலும் ருசி இருக்காது, டொமாட்டோ பேஸ்ட்டில் ருசி தான் வரும். இது உப்பு,
வெண்டைக்காயை சின்ன சின்னதாக நறுக்கிட்டு வந்துக்கிறேன். வெண்டைக்காயை நறுக்கும் போது முன்னாடி நல்லா நம்ம கழுவிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம நறுக்கிட்டு வரணும். இதை இப்போ அடுப்பை குறைச்சி வச்சு நல்லா வேக விட்டுவோம். இப்போ பாருங்கள், இந்த கறி வந்து நல்லா கிரேவியாக வந்துருச்சு. எலும்பு நல்லா வெந்துட்டு சின்ன ஒரு லெமன் பாதியை வெட்டி அதில் ஊற்றிருக்கிறேன். அது சின்ன லெமனில் எப்படி நம்மளுக்கு ஒரு தேக்கரண்டியால் ஒரு கரண்டி அளவுக்கு ஜூஸ் வந்தால் போதும். அப்படி நம்மகிட்ட ஜூஸ் ஊற்றுறதுக்கு முடியலாட்டி லெமோண்ட பின்பக்கம் இருக்குதுன்னு அதை கொஞ்சம் சுரண்டிட்டு ஒரு தேக்கரண்டி அளவுக்கு போட்டால் போதும். இங்கே பாருங்கள், தண்ணி வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். ஒரு 1.5 இன்ச் மட்டுக்கு நம்மளோட அரிசிக்கு மேலே தண்ணி இருக்கணும். இதில் வந்து 2 டேபிள் கரண்டி நெய் போட்டு வெஜிடபிளை சாடையாக வதக்கணும். பச்சையோட போட்டாக்க நல்லா இருக்காது. எல்லா வெஜிடபிளையும் அதிலே கொட்டிடணும். நம்ம வெஜிடபிளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இது வந்து ஜாத்தர் இலை காஞ்சது, இது வந்து புதினா இலை, இதெல்லாம் காஞ்ச இலை தான். காஞ்ச இலை தான் போடணும், இல்லை ஃப்ரெஷ்ஷாகவும் போடலாம். அரிசியில் வைக்க தண்ணியெல்லாம் வத்திருச்சு. இன்னும் கொஞ்சம் 20% வேகிறதுக்கு இருக்கி. அந்த டைமில் தான் நம்ம இதெல்லாம் தூக்கி போடணும். அந்த வதக்கி வச்சுக்கிற மரக்கறியெல்லாம் நல்லா கிளறி விட்டுடுவோம். இதை ஒரு 10-15 நிமிஷம் மூடி வச்சுட்டு பிறகு திறந்து பார்ப்போம். இங்கே மாஷால்லா எல்லாம் ரெடி ஆயிருச்சு. அரிசி சோறு எல்லாம் ரெடி ஆயிருச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள்.